வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நார்டிக் கண்ட்ரீஸ்னால் என்ன, இந்த நார்டிக் கண்ட்ரீஸில் ஏன் அதிகமாக ஸ்னோ வருது, அந்த ஸ்னோலேருந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சு உங்களுடைய ரொட்டீன் எந்த வகையிலையும் பாதிக்காமல் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் சைட் ஆஃப் யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை தான் நார்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் இந்த 5 கண்ட்ரிஸ் வருது. ஸோ இந்த 5 கண்ட்ரிலையுமே கண்டிப்பாக ஸ்னோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் சேம் அளவு இருக்காது. அதாவது இப்போது ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஸ்னோ இருக்கக்கூடிய ஒரு நார்தன் யூரோப் கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபின்லாண்டு தான். கம்மியாக ஸ்னோ இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்மார்க். ஸோ டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் கோல்டும் அதே நேரத்தில் விண்டும் அதிகமாக இருக்கும். ஐஸ்லாண்டில் ஸ்னோ, விண்டு, கோல்டு இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸ்வீடன் அப்புறம் நார்வே இந்த 2 இடத்துலையுமே நார்த் ஏரியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கும். ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்னோ இருக்கக்கூடிய ஒரு நார்தன் யூரோப் கண்ட்ரியாக இந்த ஃபின்லாண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்னோ வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்ந்த காற்று வந்து எப்போல்லாம் மாய்ஸ்டோட சேருதோ அது ரெயினாக ஃபார்ம் ஆகாமல் ஸ்னோவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ காற்றா வந்து இருக்கிற அந்த குளிர்ந்த காற்று ஈஸியாக வந்து மாய்ஸ்டரோட சேரும்போது தான் இந்த ஸ்னோ உருவாகுது. ஸோ இந்த ஒரு ப்ரப்போர்ஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகிறனால தான் ஒரு சில கண்ட்ரீஸில் அதிகமான ஸ்னோவும் ஒரு சில கண்ட்ரீஸில் கம்மியான ஸ்னோவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த குளிர்ந்த காற்றும் மாய்ஸ்டும் எந்த அளவுக்கு சேருது அப்படிங்கிற ப்ரப்போர்ஷன் பேஸில் தான் ஸ்னோவே ஃபார்ம் ஆகுது. இந்த வருஷம் அது கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் டென்மார்க் மாதிரியான கண்ட்ரீஸ்லேயுமே அதிக அளவு ஸ்னோ வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் இல்லாத ஒரு ஸ்னோஃபால் வந்து இந்த வருஷம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்னோஃபால் வரும்போது நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நார்மலாகவே வின்டரில் லேயர்லாம் பண்ணி வின்டர் ஜாக்கெட் யூஸ் பண்ணி தான் வெளியிலேயே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வின்டர் ஜாக்கெட்டுக்கும் லேயரிங்க்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய ஃபுட்வியருக்கு கொடுக்கணும். இன்சுலேட்டட் ஷூஸாக இருக்கட்டும், இல்லை வின்டர் பூட்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பரான கிரிப் இருக்கக்கூடிய ஃபுட்வியர் வந்து நாம் வந்து போட்டுட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் நடந்து போகும்போதுமே வந்து கொஞ்சம் இந்த பெண் குயின் மாதிரி தான் நடந்து போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு நடந்து போகிறது வந்து பெட்டரு. ஏன்னா எந்த ஐஸு எப்போ வலிக்கு விழுவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அந்த ஸ்னோலாம் இருக்கும்போது நம்ம வந்து கிரிப் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபுட்வியர் வந்து போட்டுட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் தெர்மல் சாக்ஸ் வந்து மஸ்ட் வியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல சாக்ஸ் போடலை அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய கால் வந்து வெட்டாயிடும். ஸோ அது வெட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து குளிர் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து ரியலைஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபுட்வியர் வந்து போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து நம்மளை வந்து வார்மாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் நீங்கள் ப்ராப்பரான வின்டர் ஜாக்கெட்டு லேயர்லாம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து கால் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியில் நடந்து போகும்போது. அதுவும் ஸ்னோ டைமில் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு க்ளோத்திங் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது வந்து பிளாக் ஐஸ். இந்த பிளாக் ஐஸ் வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்குமே தெரியும். பிளாக் ஐஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னோ வந்த அந்த ஒரு நாள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அப்படியே பொறி பொறியாக இருக்கும் அந்த ஸ்னோ. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும். கட்டியாகி அந்த இடத்துல அப்படியே கிளாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த ஒரு ஐஸ் வந்து டேஞ்சர். ஸோ அதை தான் இவங்க வந்து பிளாக் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள் ஐஸ் அப்படின்னு சொல்லி இவங்க அதை மீன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்து சைடு போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் விழுந்து நிறையா பேருக்கு வந்து அடிபட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்குலாம் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும்போது நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதுதான் இன்னொரு விஷயம் ஸ்னோ டைமில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது.
நீங்கள் ஃபோர் வீலர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்னோ டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்னோ டயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி ப்ராப்பரான அந்த ஃபோர் வீலர் வந்து யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னதான் ஸ்னோ வந்து ரொம்பவே ஆபத்தானது, அதுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிலாம் சொன்னாலும், நம்ம ஊரில் ஸ்னோவையே பார்க்காத ஒரு ஆளாக நான் இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்னோஃபால்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சில இடங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அந்த ஸ்னோக்கு முன்னாடி நீங்கள் அதே இடத்த பார்த்துருப்பீங்க. ஸ்னோக்கு அப்புறமா அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்கும். என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால இதில் வந்து அழகும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் இங்கே வந்து ஸ்னோவை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.